ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே தான் வண்டி நிறுத்தியிருக்கோம். அங்கே வந்து நிறுத்துறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு தோணுச்சு. நம்ம ஈஸ்வராவை இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம மலையை ஸ்பாட் பண்ணுறோம். அது ஏதோ தீப மலையா, அது என்னமோ தீப மலையா இருந்தால் அது மேலே தான் இருக்குது. இந்த நடக்கிறோம் அங்கே பாருங்களேன். அங்கே பாருங்கள், கோயில் கட்டுறாங்க. ப்ரைவசியா இண்டிவிஜுவலாக ஒரு விலாஸ் மாதிரி நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்குது. காட்டுக்குள்ளே வீடுனா இந்த மாதிரி கட்டணும். நம்ம நடக்கிறோம். எவ்வளோ தூரன்ட்டு தெரில. நம்ம ஃபஸ்ட் டைம் ஏறுறோம். அவங்க வந்து கேட்குறாங்க எந்த ஊருக்காரங்க, எப்படி வர்றீங்க, எங்கேருந்து வரீங்கன்ட்டு. அதே மாதிரி நம்ம சென்னையில் மாதிரி வண்டிலாம் இங்கே திருட்டு போகலாம். சிசிடிவி கேமராலாம் இருக்குது. நீங்கள் பயப்படவே தேவையில்ல, வண்டி நிறுத்திட்டு போங்க அங்கேயே. நாங்கள் இல்லை, எங்களுக்கு பயம். ஏன்னா ஒன்று கண்ணு ஈஸியாக வச்சு நான் ஓட்டின்னு இருக்கேன். அது எனக்கு கஷ்டம் கொடுத்ததில்லை. ஆனால் வந்து நம்ம அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். தெரியாத ஊர் இல்லையா, தெரியாத ஊர்னால நம்மளுக்கு அந்த தைரியம் வரல. நம்ம சென்னைன்னா தெரியும் ஓரளவுக்கு எங்கெங்கே சேஃபு, எப்படி இருப்பாங்கன்ட்டு. அதனால் இப்போ நம்ம வந்து ஏறிட்டோம். பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. எப்படி ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறதுன்னு தெரில. இன்னொன்று ஒரு மலை இருக்குது ஏலகிரியிலே. வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மெயினாக எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 18 ஏஜுக்கு மேலே வந்து இந்த குழந்தைங்க மாதிரி போட்டிங்கு, அப்புறம் எப்படி சொல்கிறது, இந்த ரோப் ஜம்பிங்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேசஸ், அந்த மாதிரி ட்ரெக்கிங்கு, வியூ பாயிண்ட்ஸ், மவுண்டன், அந்த மாதிரி பிளேஸை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ட்விஸ்ட்டாக இருக்குது. எப்படியோ போய் எப்படியோ வரும். ஆனால் கண்டிப்பாக நான் இதுக்குள்ளே ஏறுவேன். ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்மளை எது தடுக்குதோ அதுதான் நம்மளுக்கு பண்ணணும்னு தோணும். என்னோடய கேரக்டர் அது. என்னால் எது முடியலன்னு தோணுதோ ஐ ஃபோக்கஸ் தட். ஓகே, இதுதான் அந்த கேட்டு. அதனால் அந்த ஊர் மக்கள்லாம் நம்மளை வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் பாருங்கள் காய்ஸ், கொய்யாலே இதை தான் கேட். வரும்போது எப்படி இருந்தது அப்படியே போய் அரண் போதும். இந்த மலைக்குள்ளே என்ன ட்ரில்லிங்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம். எப்படி ஏறுறோம் எதுனே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ரூட்டில் போனோம். இஷ்டப்படி ஏறலாம், ஆனால் வந்து ஓன் ரிஸ்க்கு. சாரி ட்ரக்குன்ற மூச்சு. இஷ்டப்படினா என்னது? சரிப்பா போ. ஏலகிரியில் இப்படிலாம் ஒன்று இருக்கான்னு சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஊர் மக்கள் என்ன பண்ண ஒரு வாரம் ஆகும். இந்த ஊர் மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணணும்னா இந்த மலை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சென்னையிலேருந்து இந்த மலை பார்க்கறதுக்கு வந்தீங்களா? வா, இப்படி தானே போகலாம், வாடா. ஏய், நான் முடியலையா? வா வா வா. அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, செருப்பை ஊத்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த மலை ஏறும் போதே செருப்பு போடக்கூடாதான். நம்ம தெரியாமல் போட்டு வந்துட்டோம். ஓரமாக கைட்டிடு. குளிச்சுட்டு தான் வரணுமா? எங்கேயாவது ஓரமாக வச்சிடுறா.
ஏறும்போது செருப்பு போடக்கூடாதான் சாமி மேலே, அவங்களோட ஐதீகம். நம்ம கொஞ்சம் கடைப்பிடிப்போமே. டேய் அந்த மரத்துக்கிட்ட வச்சிடலாம். இதோடா நம்ம ஆமாம் செருப்பெல்லாம் ஏறுறோம். யாரும் வந்தீங்கன்னா செருப்போட ஏறாதீங்க. நானே மறந்துட்டேன், லாக் பண்ணினே அப்படியே மறந்துட்டேன். ஏதோ நம்ம அங்கே போகலாம். அப்படிதான்டா. வா இப்படி போயிட்டு, இல்லை வரும்போது போகலாமா? வரும்போது போகலாம். வா இப்படி போயிட்டு வந்துடலாம். முள்ளெலாம் இருக்குமான்னு தெரியல. இங்கே வர்றது ஓன் ரிஸ்க்கு தான். என்ன சாமி ஏது சாமின்னே தெரியல நம்மளுக்கு. அப்படி போயிடலாமா? முள்ளு குத்திக்கொண்டா. ஆமாம் பா கைஸ், நம்மளுக்கு ஏதோ குத்திக்கிச்சு. சின்ன பிசுறு. ஓகே, எதுவும் இல்லை. நம்மளுக்கு தெரியுதுங்களா? பார்த்து உஷாராக காப்பீங்க. ஆ நம்மளுக்கு ஷூ இருந்தால் என்னத்தி ஏறிட்டு இருப்பேனா? எல்லாம் வந்து வெள்ளிகிரி மலைன்றீங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ யாருக்கும் தெரியாத மலை. நம்ம அவங்க தாண்டா போனோண்டு. நம்ம அங்கே தீபம் ஏற்றுறது இருக்கு, அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம அங்கேயும் போனோம். இது பேர் தீபமலை. நம்மளோட கேப்சூலில் போடுறேன் தீபமலை அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு, ஏன்னா என் வீடியோ பார்க்குறது 2-3 பேர் யாரோ தான், அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க, என் கூட சுற்றுறவங்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறது எப்படி சொல்கிறது, ஆனால் இது வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ என் காலில் முள் குத்தினா ஆண் கத்துவேன். இதோட லைவ் ஆக்ஷன்ன்ற பாருங்க. லைவ் ரியாக்ஷன். பட் ஆனால் நான் இது வீட்டுக்கிட்ட போய் சொன்னேன்னா, இந்த மாதிரி முள் குத்திக்கிச்சுரா அப்படின்னா அந்த ஒரு லைவ் ரியாக்ஷன் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம மெமரிஸ்க்காக இது வீடியோஸ் எடுக்கிறோம். ஓரளவுக்கு உச்சியில் வந்துட்டோம். அந்த மரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியும். அதான் நிலாவூர் வியூ பாயிண்ட். அது நம்ம அங்கே இருந்து அந்த டிக்கெட் கவுண்ட்ரு எங்க உங்களுக்கு ஜூமிங் பண்ணுறேன். இந்த ரெட் கலராக தெரியுதுங்களா ஷெட்ரு, அதுதான் நிலாவூர்.
அங்கேருந்து தான் நம்ம பார்த்து இங்கே வரணும்னு முடிவு பண்ணோம். வந்துட்டோம். நிறைய மலை இருக்குது, அதெல்லாம் பர்மிஷன் இருக்கான்னு தெரியல. இப்போது நம்ம அங்கே போக போகிறோம். சூர்யா நம்மளை இன்னும் விட்றாரு, கதற விட்றாருன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் தப்பான எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கதற விட்றாருன்னு சொன்னேன். ஓகே அருண், டைம்ண்ணா உண்மையாக சொல்ல எக்ஸாக்டாண்ணா 4:43. ஓகே, வீட்டிலேருந்து நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்போம்? ரூம்லேருந்தா 2:30க்கெலாம் கிடையாது, 3 o'clock. 3 o'clock கிளம்பியிருப்போம். இப்போ 4:43, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் இதில் வேறு அந்த மலையை வேறு கவர் பண்ணோம் இப்போது. ஆனால் காய்ஸ், ஏலகிரியில் நிறைய தைல மரம் நீங்கள் இந்த 13 பெண்டா 13 பெண்டு, அந்த 14 14 15 கரெக்டாக தெரியல எக்ஸாக்டாக. போகிறப்போ காமிக்கிறோம். ஆனால் அந்த பெண்டு ஃபுல்லாக ஒரு லெவல் ஒரு எப்படி சொல்கிறது, மவுண்டனில் 13 கிலோமீட்டர், 13 பெண்டுன்ற பாருங்க, 13 கிலோமீட்டர்ஸ் மேலே ஏறுறது. இந்த 13 கிலோமீட்டர்ஸ் மேலே ஏறி ஒரு 10 நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே தைல மரம் தான். அந்த தைல மரம் ஏற சொல்ல ஸ்மெல்லுங்க, எவ்வளோதான் நம்மளுக்கு ஹெட் பெயின், பாடி பெயின்லாம் இருந்தாலும் அந்த ஸ்மெல்லு பார்த்தோன்னே நம்மளுக்கு ஓகே முடியும், நம்மளால் போயிடலாம், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி நம்மளுக்கு. அருண், செருப்பு ஷூலாம் வச்ச இடம் ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா நாய் என்னென்ன பேசுதுன்ட்டு. விடுங்க, செருப்பு காணோன்னா பார்த்துக்கலாம். ஆ ஆ அப்படியே போயிட்டு பார்த்துட்டு போகலாம். இங்கே இருக்கிற நம்ம அந்த ஃப்ரூட் ஷாப் வச்சுருந்தாங்களே, நாவலூர் மலை ஏறும் போது கடை இருந்ததில் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்லிப்பர் போட்டுன்னு போகாதீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நல்லதோ கெட்டதோ அவங்க பேச்சு கேட்கணும்னு தோணிச்சு எனக்கு. அதனால் ஸ்லிப்பர்ஸு ஷூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த வீடியோ 20 minutes ஆக போதே. கண்டிப்பாக ஒரு 5 GB 6 GB 7 GB இந்த வீடியோவோட ஸ்டோரேஜ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 6 GB இருக்கலாம். காலையில் 12 minutes வீடியோ ஷூட் பண்ணதுக்கு 4 GB ஸ்டோரேஜ் காட்டிச்சு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது நடந்து போகிறதுனால கொஞ்சம் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ பாதையிலே போகிறோம். வாட்டர் பாட்டில் வேணுமா அவருக்கு? முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக ஏறுவோம். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்
இப்போவே 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆ ஃபுல்லாக இது லாஸ்ட் டைம் நம்ம பருவதமலைக்கு போனோம். அது எப்படின்னு ஷூஸ் இருந்தால் அந்த சைடு போயிருக்கலாம். அந்த கல் மேலேருந்து ஓகே அங்கே போகலாமா? வழி இருக்கு அருண். அருண் உங்கள் கேங்கில் சோம்பேறி காய்ச்சி யாராவது இருந்தான் அவன் தான் இவனும். ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கலாமே, எப்படி இருக்கும் ஏது இருக்கும் தான் நம்ம வெளியே வர்றது. இவ்வளோ தூரம் வந்துட்டு மொபைல் பார்க்குறதும் ஆள் கூட பேசுகிறதும் இதெல்லாம் பண்ணுற ஒருத்தன் அவன் தான். ஆள் கூட யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க என்ன மட்டும் சொல்கிறான். இந்த வீடியோவில் தெரிவிக்க போகிறது என்னென்னா அருண் கமிட்டட். கேமரா நீ கூட அப்படியே நம்மள அங்கே போகலாமா? வியூ பாருங்க, இதான் வியூ. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தோம், இப்போ இங்கே வந்தோம். இன்னும் மூவ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்கே இப்படி போயிடலாம். அப்படி வேணும், அப்படி எப்படி போக முடியும்? வந்துட்டோம். இந்த வீடியோவில் ஃபன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்ததே 2 பேர். அவன் ஒரு சிடுமூஞ்சி, அவன் எதுவும் லாகில் பேச மாட்டான். நம்ம வல்ல கொலன்னு பேசின்னு வரணும். அவனுக்கு வெக்கமா சாருக்கு பார்த்தீங்களா, வளர்ப்பு அப்படி. பையனை ஒரு பொண்ணாக மாற்றக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா அம்மாவுக்கு மட்டும்தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வெளியே போனனாலும் அம்மா பர்மிஷன் வேணும், நைட்டுக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிடணும். ட்ரிப்புனா எப்படிங்க? ட்ரிப்புனா என்னது ஃபஸ்ட்டு அதை சொல்லுவாங்க. ஐ திங்க் எனக்கு இருக்கிற நாலேஜுக்கு லாங்காக போய் ஃப்ரீடமாக எந்த கால்ஸும் எதுவுமே இல்லாமல் பட் இன்ஃபார்ம் பண்ணிடணும். கால்ஸ் இல்லாமல் எதுக்கு ஆள் கூட பேசுகிறீங்க? இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும். ஆனால் இவன் அது எப்படி ஒரு 3 days 4 days நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோ கூட வேணாம். 1 day 1 night or 2 days அப்படி அது ஒரு ட்ரிப்பு. ஆனால் இந்த நாயெலாம் சாயந்தரமான வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற நாய் எப்படியோ நம்ம கூட வந்துட்டான். ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லை அவ்வளோவா. இதுக்கு மேலே ஏறணும். கொஞ்சம் முடிச்சு வாங்க, டேக் பிரேக். பாதி கண்டினியூ பண்ணணும். அந்த மலை விட்டு வேறு மலை, இந்த தீப மலைன்ட்டு சொன்னாங்க, அது ஏறுறோம். வாட்டர் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பட் ஆனால் இங்கே வந்து த்ரோ பண்ணாதீங்க, வந்து வேஸ்ட்டு வந்து போடாதீங்க. நம்ம க்ளீன் பண்ணலனாலும் நம்மளால் முடிஞ்ச சுத்தம் நம்ம பண்ணுவோம். எடுத்துகிட்டு கீழே எங்கேயாவது போமா டஸ்ட்பின் அந்த மாதிரி இருந்தால்
அதில் போட்டுருங்க. இந்த மலைக்கு ஏதோ பவர் இருக்குது போல். நம்ம மட்டும் இந்த மலைக்கு வரல, நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இது ஒரு வழியாக உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், நடைபாதை மாதிரி. அதில் தான் நம்ம ட்ராவல் புத்ததோ இருக்குங்க. சேஃபாக ட்ராவல் பண்ணோம். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டுறோன்னா சும்மா அப்படி இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம் மலையா. வந்துட்டோம் போல் எண்டுக்கு. ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்னு நம்ம போய் பார்க்கலாம். அருணுக்கு எனர்ஜி வந்துச்சு. வந்துட்டோம். வருத்தமா வருத்தம் மாதிரி தான். ஆ நம்ம காலில் என்ன குத்திச்சு. கொஞ்சம் தூரம் இருக்கும். இல்லை இருக்கும் நினைக்கிறேன்னு. இல்லை இருக்கு, நல்ல பாம்புலேருந்து நிறையா இருக்கும். ஓன் ரிஸ்க் தான். ஆமாம், தீபமலை. கேவு மாதிரி ஏதோ இருக்கு. அருணுக்கு பயம் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸ்டாப் ஆயிட்டான். ஆமாம், பெருமாள் கோயில். சித்தர் கித்தர் பயந்து வராதான் வெளியில். சத்தியமாக பயந்துருவேன். கேவு மாதிரி இருக்கு. என்ன படம்? மான் கராத்தே. சாமியாக வந்து அவங்க வணங்குறாங்க போல, வணங்குறாங்க. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பருவத மலை மாதிரி இந்த மாதிரியாக நம்ம ட்ரெக்கிங் பண்ணுறோம். அருணுக்கு ஏறுறதுக்கு பயமாக இருக்குதான். பரவாயில்ல அருண், காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஷேக் ஆகுது. நீ ஃபஸ்ட்டு மேலே போ, அப்படி அப்படி காமிக்கிறானா. அது குவாரி, அதை நம்ம கீழேருந்து ஏறின வழி. எட்ஜஸ்லாம் போக பயமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ஏலகிரி ஹைடிங் பிளேஸா இல்லை, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இதுவா ஆனால் மூச்சு பயங்கரமாக வாங்குது.
இதுக்கு தீபமலை அப்படின்னு வந்தது. நம்ம அங்கே போனோமே, இங்கே தீபம் ஏற்றுவாங்க. தெரியுது இல்லை அங்கே, அதெல்லாம் பாருங்க. வலிக்கு வந்தோன்னா அவ்வளோதான். கீழே கோயில் எல்லாமே அவ்வளோதான். இதான் தீபாவளி. எப்படி ஏறணுமோ அப்படி தான் இறங்க போகிறோம். அதான் வந்து நம்ம நிலாவூரோட இவர் தான் யூடியூபர். இவர் தான் யூடியூபர் தருண் அங்கிருந்து தான் நம்ம வந்தோம். இவர் தான் பேசினே இருப்பார். அப்போ அவ்வளோதான், இதோட விளாக் முடிஞ்சிச்சு. நீங்கள் யாராவது விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சேஃபாக வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இங்கே த்ரோ பண்ணாதீங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட்டு ஒரு சுவாமி ஹில், மலை ஹில்ஸ்னு இருக்குது. அது க்ளோஸ்டுன்னு கூகுளில் போட்டிருந்தது மேப்பில் பார்க்க சொல்ல. பட் ஆனால் நம்ம என்கொயரி பண்ணி அங்கே போக முடிஞ்சுன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அது பக்கத்துலேயே இருக்கிறது தான் தீபமலை. ஓகேங்க, தீபமலைடா. பாய்.